இஎஸ்ஐ எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. இஎஸ்ஐனா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு புரியவே மாட்டேங்குது. அதுவும் நம்மளோட சேலரியிலேருந்து இஎஸ்ஐ நமக்கு பிடிக்கிறாங்க. சில பேர் அதை வெறும் காய்ச்சல் தலைவலிக்கு ஒரு டேப்லெட் வாங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பல பேர் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தொழிலாளருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இஎஸ்ஐ அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? எம்ப்ளாய் ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு தொழிலாளர் காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஎஸ்ஐயில் எல்லாரும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. ஒரு எம்ப்ளாய்கிட்ட இஎஸ்ஐ கார்டு இருக்குது அப்படின்னா அவங்களும் அந்த எம்ப்ளாய் கார்டில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேர் உறுப்பினராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இந்த இஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாய் வேலைக்கு சேர்ந்த அந்த நாளில் இருந்து அவருக்கு இஎஸ்ஐ பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நாளில் இருந்து அவருக்கும் அவர் கார்டில் உறுப்பினராக இருக்கிற அவங்க குடும்பத்தாரும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாய் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இஎஸ்ஐலேருந்து அந்த எம்ப்ளாய்க்கு 90 நாளைக்கு லீவ் கொடுத்து 90 நாளைக்கான சேலரியும் இஎஸ்ஐலேருந்தே கொடுக்குறாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாய் குறிப்பிட்ட ஒரு 34 விதமான நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களால வேலைக்கு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 2 வருஷம் வரைக்குமே லீவ் கொடுத்து நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் யாரோ ஒருத்தவங்க கருத்தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 7லேருந்து 14 நாள் வரைக்கும் லீவ் கொடுத்து அவங்களோட சேலரியை அந்த 7லேருந்து 14 நாள் வரைக்கும் இஎஸ்ஐயே கொடுத்து. அஞ்சாவது என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாய் கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 25 வாரம் வரைக்கும் லீவ் கொடுத்து அவங்களோட சேலரியவும் அவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றாங்க இஎஸ்ஐலேருந்தே. ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாய் வேலை செய்கிற இடத்துல உடலில் ஏதாவது அடிபட்டு உடல் உறுப்பை இழந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் செயற்கை உறுப்பை பொருத்தி அவங்களுக்கு அவங்களோட சேலரியை ரெகுலராக இஎஸ்ஐலேருந்தே கொடுத்துட்றாங்க. ஏழாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாய் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது விபத்தில் சிக்கி அவங்களுக்கு உடல் உறுப்பு ஏதாவது ஊனமாயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் பணம் இஎஸ்ஐலேருந்தே கொடுத்துட்றாங்க. எட்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாய் கன்சீவாக இருக்காங்க இல்லை எம்ப்ளாயோட ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1லேருந்து 2 குழந்தைங்க வரைக்குமே அந்த எம்ப்ளாய்க்கு 7500 ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்து இஎஸ்ஐலேருந்து பார்த்துக்கிறாங்க. 9வது என்ன அப்படின்னா, இஎஸ்ஐ பிடிக்கிற ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட இறுதி சடங்குக்காக அவங்க குடும்பத்துக்கு இஎஸ்ஐலேருந்து 15000 ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்து இறுதி சடங்கு அப்படின்னு சொல்லி பணமும் கொடுத்துட்ருக்குறாங்க.